எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன அறிவையும் பிரபஞ்ச சக்தியையும் அனைவருக்கும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? முதல்ல யோகம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யோகம் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு என்ன அர்த்தம்னா, தன்னை சார்ந்தவர்களை பராமரிப்பது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜாதகம் யோகமா இருக்கு அப்படின்னாலே அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு இல்லை, அந்த ஜாதகரை சார்ந்திருக்கவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கு. அதை முதல்ல ஞாபகம் வச்சுட்டாலே பெரிய சக்சஸ். என்னோட ஜாதகத்தில் நிறைய யோகம் இருக்குன்னா, நான் சாப்பிட்றது 2 இட்லியா இருக்கும், ஆனா என்னை சார்ந்தவங்க இருக்கிறது நல்லா சக்கையா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பேர் மட்டும்தான் எனக்கு, புகழ் மட்டும்தான் எனக்கு, ஆனா என்னுடைய எல்லா வசதி வாய்ப்புகளையும் என்னை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யோகம் எப்படி அமையுது? உங்களை சார்ந்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் யோகங்கள் அமையுது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது 9-10 கூடியவர்கள் சேர்க்கை பார்வை. 2வது சந்திரமங்கல யோகம், 3வது குருச்சந்திர யோகம். இந்த 3 யோகங்கள் அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் குடும்பத்தை தலைமை தாங்கி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தானே முன்னின்று எடுத்து சரி செஞ்சு அழைத்து செல்லுதல் நடக்கும். இந்த 3 யோகத்துடைய விளக்கங்கள் என்னன்னா, முதல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா 9-10 கூடியவர் சேர்க்கை 9லயோ 10லயோ தான் இருக்கணும், அதான் யோகம். அவங்க வேற எங்க இருந்தாலும் அது யோகம் இல்லை. அதோட மதிப்பு 20. 9-10 கூட 9-10 இருந்தா தான் அது மதிப்பு 200. அந்த கிரக அமைப்பு இருக்கும். குடும்பத்துல பெற்றோருடைய கடனை தூக்கி சுமக்கிறாங்க. அந்த குடும்பம் தலைமை தாங்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கடுமையா பாடுபடுறாங்க. ஒரு தர்மகிருமதி யோகம் உள்ள ஜாதகம் குடும்பத்தை பராமரிக்கலன்னு ஒரு ஜாதகத்தை கூட சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு வலிமையா இருக்கு. அந்த தர்மகிருமதிபதி யோகத்தோட கூட ராகுவுக்கு எது வருதுன்னா, அவர் குடும்பத்துக்காகவும் மட்டும் உழைக்கல, வேறொரு குடும்பத்துக்காகவும் சேர்ந்து உழைக்கும்போது பேர்கள், இவ்வளவுதான் வித்தியாசம். 2வது சந்திரமங்கல யோகம், செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பேர். என்ன குடும்பத்துக்காக நான் சின்ன வயசுல பாடுபட்டேன், இந்த வயசுல பாடுபட்டேன். ஒரு பொண்ணு ஜாதத்துல அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். பிறந்த வீட்டுல நான் என்ன கஷ்டப்பட்டேன், புகுந்த வீட்டுல என்ன கஷ்டப்பட்டேன், பொண்ணு வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அந்த அவங்க உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு எல்லா கட்டத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா வீடுடைய பேர் தான் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒரு குடும்ப கஷ்டத்துல ஒரு பங்கெடுத்து குடும்பத்தை முன்னெடுத்து செல்ல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கடுத்து குருச்சந்திர யோகம், குடும்பம் தடுமாறும் போதோ குடும்பம் பயப்படும் போதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு தோல் கொடுக்கக்கூடிய, பெற்றோர்களுக்கு மனசு நோகாம நடத்தக்கூடிய முக்கியமான கிரகச்சரிக்கையில குருச்சந்திர யோகம். இது குடும்பத்தை எந்த அளவுக்கு சுமக்குதோ அந்த அளவுக்கு குடும்பத்துக்கு வலியும் சேர்ந்து கொடுத்துருது. அதனால இது 3வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த 3 கிரகச்சரிக்கை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே குடும்பத்துடைய கடனை, வலிய, சுமைகளை தான் சுமந்து குடும்பத்தை அடுத்த நல்ல கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இந்த 3 யோகத்தை தலை சிறந்த யோகமா இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கிடுவோம். 9-10 கூடியவர் ஒரே ஆளாயிட்டார். நம்ம விதி என்ன சொல்லுது? 9-10 கூட 9லயோ 10லயோ இருந்தால் யோகம், அதுக்கு மதிப்பெண் 200. பார்த்துக்கிட்டால் அதுக்கு மதிப்பு 75. வேற எங்க இருந்தாலும் அதுக்கு மதிப்பு 20 தான். இப்ப தர்மகிருமதி யோகத்தில் ரிஷபலத்துக்கு ஒரே ஒருத்தர் தான், 9 கூடவே வருதான், 10 கூடவே வருதான். அப்போ அவருடைய சேர்க்கை 9லயோ 10லயோ இருக்கலாம், இல்ல 9-10 பார்க்கலாம். வேற எங்க இருந்தாலும் அதுக்கு மதிப்பு பெருசா இல்லை. அதனால இந்த யோகம் என்ன செய்யுது? கடுமையான உழைப்பாளியை உருவாக்குது, குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போறது. ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று சொல்லுவோம். ஒரு கும்பலக்கண ஜாதகம் 9-10 கூடியவர் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 10ல இருக்காங்க. செவ்வாய்க்கு கூடுதலான பலம் கிடைச்சிருக்கு, திக் பலம்ங்கிற பலமும் கிடைச்சிருக்கு.
கூட யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கார். அந்த நபர் சம்பாதிக்கக்கூடிய முதல் நாள் வரைக்கும் அந்த குடும்பம் பெரிய லெவல்ல இல்லை. அவர் எப்ப வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் இந்த குடும்ப கஷ்டத்துல இல்லவே இல்லை. குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பக்குவத்தை, ஒரு சாமர்த்தியத்தை தர்ம கர்மாதிபதி யோகம் ஜாதருக்கு அள்ளி வழங்குது. அவர் முதல்ல எப்படி இருந்தாரோ அப்படித்தான் அப்பவும் இருக்கார். அதிகமா சம்பாதிக்காத போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சம்பாதிக்கிற போதும் அதே சிம்பிள்சிட்டியா தான் இருந்தார். ஸோ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், அதுல தர்ம கர்மாதிபதி யோகமோ சந்திரமங்கல யோகமோ குருச்சந்திர யோகமோ இருந்ததுன்னா அந்த ஜாதகம் தந்தையும் தாயும் அரவணைத்து, சகோதர சகோதரியும் அரவணைத்து குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஒரு பொண்ணோட ஜாதத்துல குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கு. தன்னோட அண்ணன் குடும்பத்தை மொத்தமா எடுத்து அண்ணனுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அண்ணனோட வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் தான் ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ணுது. திருமணம் இல்லாமே அண்ணன் குடும்பத்துக்காக. அப்படி ஒரு குருச்சந்திர யோகம் வலுவார். அந்த குருவே 9 கூட வரார், 10 கூட இருந்தாருன்னா இவங்கதான் என் பிள்ளைகள் நினைச்சு வாழக்கூடிய தகுதியோடு இருக்கும். அப்படி இருக்கு. அதனால இந்த யோகங்களை தலை சிறந்தது தர்ம கர்மாதிபதி யோகம். 2வது யோகம் சந்திரமங்கல யோகம். 3வது யோகம் குருச்சந்திர யோகம். குருச்சந்திர யோகத்துல வலியும் சேர்ந்து இருக்கிறதுனால அதை 3வது இடத்துல வைக்கிறோம். உங்க ஜாதகங்களை நீங்க எடுத்து பாருங்க, சூப்பரா உங்களுக்கு பொருந்தி போறதை உணர முடியும். நம்ம ஜிகாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு விதிகளை எளிமைப்படுத்தி பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லாம ஜோதிடத்து அடிப்படை பாடங்களை தொடர்ந்து பாடாம நடத்திட்டு வரோம். வர ஜனவரி 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தொடர்பு பதிவு செய்துக்கலாம். ஏற்கனவே எனக்கு ஜோசியம் தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் நல்ல நாலேஜோடு வரணும், இந்த கர்மனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த கர்ம ஜோதியில் எனக்கு என்னாலும் தெரியணும், ஏன் நான் கஷ்டப்படுறேன்னு தெரியணும் அப்படின்னு விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை தெரியணும் விருப்பம் இருக்கவங்க, ஜோதிட ரீதியாக தெரியணும் விருப்பம் இருக்கவங்க, அதுல இருந்து விடுபடன்னு நினைக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள், அவங்களுக்காக ஜனவரி 2, 3, 4 இந்த 3 நாள் சென்னையில கர்ம ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு நேரடி வகுப்பு நடக்க காத்திருக்குது. படிக்க விருப்பம் இருக்கவங்க தாராளமா கீழே நம்ம தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு ரூபத்துல பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மீண்டும் விடைபெறுவோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வையில் உயர்ந்த புகழை மெய்ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.